அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி ஏத்த ரிஸ்டா எஸ்னுடைய 3.7 கிலோவாட்டினுடைய லாங் டிரைவ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆமாங்க, வேலூர் டு திருப்பதி தான் திருமலா போக போகிறோம். மலை மேலே ஏற போதா அப்படின்றதையும் செக் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு மீதியை கண்டினியூ பண்ணலாம். வீடியோவை ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஓலாவிலே போயிட்டு இன்றைக்கி ஃப்ரெண்டு திருப்பதிக்கு போகலாம், எவ்வளோ ரேஞ்ச் டெஸ்ட்டுக்கு கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னா, அதனால் அவருடைய ஏத்தர் வண்டியில் நான் அவங்க கிளம்பிட்டோம். 2 பேர், அவர் ஒரு 82 கிலோ, நான் ஒரு 72 கிலோ அப்படின்ற இதெல்லாம் வெயிட்டில் போகிறோம். அதே மாதிரி போகிற இடத்துல எங்கெங்கே சார்ஜிங் பாயிண்ட்டு எவ்வளோ ரியல் வேர்ல்டு ரேஞ்ச் கொடுக்குது ஏற்ற ரிஸ்டா ஃபேமிலி கூடுறன்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த வண்டிக்கான ஃபுல் ரேஞ்ச் டெஸ்ட்டை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு மீதி கண்டினியூ பண்ணலாம். இது உங்கள் கிருத்திஷ் ட்ராவல். வண்டியை 100% சார்ஜ் பண்ணியிருக்காங்க. 110 கிலோமீட்டர் போகும் அப்படின்ட்டு ஆப்பில் காட்டுது. ஸோ அதெல்லாம் இல்லாமல் இந்த வண்டியில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி மேப் போட்டாச்சு, சீனிவாசா காம்ப்ளெக்ஸுக்கு போகலாம் அப்படின்ட்டு இதெல்லாம் ஃபிக்ஸடாக போட்டாச்சு. ஸோ எவ்வளோ கிலோமீட்டர்னால் 110 கிலோமீட்டர் காட்டுது. ஃபுல்லாக 110 தான் ரேஞ்சை காட்டுதில்ல, அதனால் நடுவுலேயே ஒரு டாப் அப்பில் ஃபுல் சார்ஜிங் போடணும் அப்படின்ட்டு எங்கே போய் சார்ஜிங் போடுறன்றதை பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் காட்டுது மேப்பில். வழக்கு போல தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 2 வீலர்ன்றதுனால 3.5 மணி நேரம் ஆகும். டாப் ஸ்பீடு அதிகபட்சம் 50 தான் மெயின்டைன் பண்ண போகிறாங்க. அதனால் ஸோ இந்த டைமுக்கு நம்ம கிளம்பியாச்சு. ஒரு 5:05க்கு வீட்டை விட்டு கிளம்பியாச்சு. ட்ரிப்பை 0 பண்ணியாச்சு. உங்களுக்கு ஈக்குவலாக போக போகிறோம். அங்கங்கே ஜிப் மோட பயன்படுத்த போகிறோம். ஓகே, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. வண்டியை ரெடி பண்ணிட்டாரு. வீட்டில் இருந்து நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கரெக்டான ஒரு ஈவினிங் டைம்ன்றதுனால நல்லா ஜாலியாக எடுத்து போட்டுக்கிட்டு மழை மேகமோடு இருக்குது. அங்கங்கே மழை வரலாம்ன்ற எதிர்பார்ப்போடு நாங்கள் கிளம்பிட்டோம். அந்த ப்ரோக்ராமை வேலூர் டு திருப்பதிங்க. இது ரொம்ப நாளாக ஏத்த ரிஸ்டா எவ்வளோ ரேஞ்சு கொடுக்குது ரியல் வேலூர்ன்றதை செக் பண்ணியே பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே ரொம்ப நேரமாக நாளாக கேட்டுக்கிறது. ஸோ இன்றைக்கி தான் எங்கள் ஃப்ரெண்டு அவர் ஒத்துக்கிட்டார். அதனால் அழகாக 2 பேரும் கிளம்பிட்டோம். இப்போ தான்ப்பா பின்னாடி உக்காந்து போகிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸே வண்டியில் கிடைக்குது. இவ்வளோ நாளாக நான் எங்கே பின்னாடி உட்காந்து போய்க்கிறேன், அப்போ பாரு டிரைவிங்கில் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ தான் நான் பின்னாடி உட்காந்து ஒரு யூடியூபராக வண்டியை எடுத்துன்னு போகிறதுக்கான வாய்ப்பு இப்போ தான் கிடச்சிருக்கு. ஃபுல்லாக எடுக்கலாம் வாங்க. வீலாக் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம இப்போ காட்பாடி இது மேட் தான் ஏறின்னு இருக்கிறோம். காட்பாடி ரூட்டில் போயின்னுக்கிறோம். ஸோ ஆந்திரா பார்டருக்குள்ளே சிட்டிக்குள்ளே ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீட் தான் மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ மேலே யார் சொல்ல எவ்வளோ எப்படி வண்டி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்ற டீட்டெயிலாக நம்ம இது மூலிமா பார்க்கலாம். அதே மாதிரி ரிஸ்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஃபேமிலி கூடன்னு சொல்லிக்குவாங்க. அதிகபட்சமாக ரேஞ்சு 110 120க்கு மேலே அது வண்டி போகாது. அதாவது எக்கனாமிக்காக மீதி இருக்கிற வண்டி இவ்வளோ ரேஞ்சு கிளைம் பண்ணுறாங்க ஐடிசி அப்படின்றதோட ரியல் வேர்ல்டில் எவ்வளோ ரேஞ்சு கொடுக்குது அப்படின்றத நம்ம ஓட்டி பார்த்தா தான் தெரியும். அதை டிபெண்ட் ஆஃப் லோன் அதெல்லாம் ஹேர் ட்ராகும் சேர்த்து எவ்வளோ கணக்கு அப்படின்றத நம்ம ஓட்டி பார்த்தா தான் தெரியும். அவங்க எப்படி இன்னும் ரேம்பில் ஏற்றி வச்சு பேட்டரியுடைய ஸ்பீடை வச்சு எவ்வளோ ஓடுது அப்படின்றத ஐடிசியாக ஏற்றிருப்பாங்க. ஆனால் லோடு கொடுத்து ஓட்ட சொல்ல தான் அதனுடைய ரியல் ரேஞ்சு தெரியும். அதை தான் நம்ம இப்போ பார்த்துன்னுக்கிறோம். இன்றைக்கி ஏத்த ரிஸ்டானுடைய ரியல் ரேஞ்சை நம்ம இன்றைக்கி பார்த்தே ஆகணுன்ட்டு பார்த்தோம். பார்த்திங்களா, 10 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். மாட்டுக்கோலை தான். ஸோ கிட்டத்தட்ட கிங்ஸ்டன் காலேஜ் தான் இருக்கும். எவ்வளோ போய்க்குது பர்சன்டேஜ் அப்படி ஓடிக்குதுன்னா 125 எடுக்க சொல்லலாம். அங்கே பார்த்திங்கன்னா தெரியும் 115 அப்படின்னா ஒரு பர்சன்டேஜுக்கு 1 கிலோமீட்டரு 1.1 அப்படின்ற ரேஞ்சில் தான் ரேஞ்சு குத்துன்னு இருக்குது. அப்படின்னா 100 அதிகபட்சமாக அந்த டவுன் ஹில்ஸில் இருக்கிறது அதெல்லாம் ரீஜென்ரேட்டு ஆகிறது இறங்க சொல்ல கொஞ்சம் அந்த 3 ஸ்லோப்பிங் இதில் அதெல்லாம் சேர்த்து ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா கொடுக்கும். ஆனால் ரியலாக 100 கிலோமீட்டர் 105 கிலோமீட்டர் தான் இதனுடைய ரேஞ்சு. ஃப்ரெண்டு என்ன சொன்னாருன்னா, சிங்கிளாக போனாலும் சரி, டபுளாக போனாலும் சரி, ஸ்லோவாக போனாலும் சரி, ஃபாஸ்ட்டாக போனாலும் சரி,
எப்படி இருந்தாலும் ஒரே ரேஞ்சு தான் கொடுக்குது, ஒரு 5 கிலோமீட்டர் தான் முன்ன பின்ன இருக்குதா தவிர மற்றபடி ஒரு கிலோமீட்ரு கண்டிப்பாக 110 கிலோமீட்ரு தாராளமாக போகுது அப்படின்றது அவருடைய ஓட்டின எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவர் சொன்னது. இங்கே பாருங்கள், மோட்டில் ஏறுத ஸ்மார்ட் ஈக்கோ 35க்கு மேலே ஏறல. ஸோ அப்படியே தான் ட்ராக்கில் இருக்குது, ஏர் ட்ராக்கிங் கூட. மலைப்பகுதின்றது சொல்ல அந்த என்ன சொல்லுவாங்க ட்ராக்கிங் இது வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஸ்மார்ட் ஈக்கோவில் ஏறும், ஆனால் கிலோமீட்டர் ஸ்பீடு குறையும், அவ்வளோதான். பர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லா வண்டிக்குமே பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இப்போது ஆந்திராவை விட்டு வெளியே போகிறதுக்கு தயார், தமிழ்நாடை விட்டு வெளியே ஆந்திராக்குள்ள நகரத்துக்கு தயார். ஸோ இதுதான் நம்ம ஆந்திரா எல்லை. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கலாம் சிங்கிளாக போயிட்டு. ஸோ அதே மாதிரி தான் இருக்கும், அதே மாதிரி இருக்காது. இது முழுக்க ரிஸ்டானுடைய இது இருக்கும். பார்த்தீங்கன்னா 30 வரைக்கும் இறங்கிச்சு. இன்னையா வேண்டியது க்ரூஸ் கண்ட்ரோலும் கிடையாது வண்டியில். இதில் என்ன அந்த என்ன சொல்கிறது அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. கொஞ்சம் தொலைவுக்கு போகிறதுக்கு லாங் டிரைவுக்கெல்லாம் செட் ஆகுமான்றதையும் நம்ம பார்க்க வரோம். ஸோ ஃபுல் பில் குவாலிட்டியெல்லாம் சூப்பராக தான் இருக்குது. இதுவும் பைப்பர் இது தான் போட்டிருக்காங்க. இதெல்லாம் நல்லா அந்த வைப்ரேட்டெலாம் ஆகாமல் அதுமாரி இல்லை, இது இல்லாமல் நல்லா அழகாக செம்மையாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போது டவுனில் இறங்க போகிறோம். டவுனில் இறங்க சொல்ல அதனுடைய ஸ்பீடு வந்து அதிகரிக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ டாப் ஸ்பீட் அப்படின்னா 43-45 தான் ஈக்கோ மாடலில் எல்லாருமே செட் பண்ணி வச்சுக்கிறது. ஆனால் டவுன் இல்லை இறங்க சொல்லுவோம், ஏதோ ஒரு சொல்லுவோம் கிட்டத்தட்ட ஒரு 50-55 கிலோமீட்டர் வந்து ஸ்பீட் எடுக்கும். அந்த ஸ்லோப்பில் இருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ 50 இருந்துச்சுல ஸ்லோப்பில். ஸோ இறங்க சொல்ல அதை பேஸ் பண்ணி தான் அதனுடைய ரேஞ்ச் வந்து அதிகரிக்குது. ஆனால் நான் கெஸ் பண்ணது வரைக்கும் ஒரு பர்சன்டேஜுக்கு ஒரு கிலோமீட்டர் தான். அது இல்லாமல் அதில் எவ்வளோ ரேஞ்ச் காட்டுதோ அது கரெக்டாக காட்டுது. அந்த ஒரு 2-3 கிலோமீட்டரு முன்ன பின்ன இருக்கும் பேட்டரி சாப்பிட்றது பொறுத்து. மோட்டில் ஏறுது அப்படின்னா ஒரு 4-5 கிலோமீட்ரு முன்ன பின்ன இருக்கலாம். ஸோ நான் அதிகமாக இருக்கலாம். அதனால் கரெக்டான ட்ரூ ரேஞ்சு கண்டிப்பாக ரிஸ்டாவில் கொடுக்குது. பர்ஃபார்மன்ஸில் சொல்ல சொன்னால் எல்லா வண்டியும் இருக்கிற மாதிரி தான். மோட்டில் ஏற சொல்ல கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது 40லேருந்து 30க்கு இறங்குது. திரும்பவும் டவுனில் இறங்க சொல்ல கொஞ்சம் ஸ்பீடு இருக்குது. இது எல்லா வண்டியிலும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கம்பாரிசன் பார்க்க சொல்ல ஓலா மாரியே இல்லை. ஓலாவில் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது, அதுவே பவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கின்னு 40ல் மெயின்டைன் பண்ணோம். ஆனால் இது வந்து ஃபுல்லாக டோட்டல் பண்ணி தான் முறுக்கின்னு தான் போக வேண்டியது இருக்கிறதுனால வண்டி வந்து என்ன சொல்லலாம் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கும். கை வலிக்கு போகுது, எவ்வளோ தொலைவுக்கு முந்திக்கினே போகிறது அப்படின்றத அவங்க சொல்லணும். ஓகே, அது இல்லாமல் இதுதான் ஃபஸ்ட் டைமாக வண்டி லாக் எடுக்க சொல்ல பேக் சைடில் உட்காந்து வண்டியை எடுத்துன்னு போகிறது இதுதான் முதல் முறை. எனக்கு செமையாக பிடிச்சிருக்கு. நான் இவ்வளோ நாளாக நான் வண்டி ஓட்டின்னு பின்னாடி இருக்கிறவரை வச்சு யூஸ் பண்ணிட்டு போயெல்லாம் நான் இதாக எடுத்துன்னு இருந்தேன். ஸோ இப்போ தான் ஒரு யூடியூபராக பேக் சைடில் உட்காந்து எடுத்துன்னு போகிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸு இப்போ தான் கிடச்சிருக்குங்க. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் 50 ஆவரேஜாக 50 மெயின்டைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எவ்வளோ ரேஞ்சு கொடுக்குது அப்படின்றத செக் பண்ணலாம். அதனால் 50. ஸோ ஸ்லோவில் போக சொல்ல கொஞ்சம் முன்ன பண்ணியிருக்கோம். அதே டோட்டல் தான் பிடிச்சிருக்கேன் அப்படின்றோம். ஸோ அது நம்மளுக்கு தெரில, அவங்க சொன்ன மாதிரி தான் ஓவராக முறுக்கின்னு ஸ்பீடாக போகிறது இல்லாமல் கரெக்டான ஒரு ரேஞ்சு ஸ்பீடில் இந்த வண்டியை வச்சு போயின்னுக்கிறோம். அது இல்லாமல் கிட்டத்தட்ட அப் அண்ட் டவுன் ஒரு 270 130 260 கிலோமீட்டர் கண்டிப்பாக வரும் மேலே ஏறதில்ல. ஏன்னா நம்ம நிறைய காரில் போயிருக்கோம், இங்கே பைக்கில் போயிருக்கலாம். அதனால் எவ்வளோ ரேஞ்ச் கொடுக்குன்றது மேலே கொஞ்சம் சில இடங்கள்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லிடுறதுனால அதையும் சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம். சிலாத்தோர்னு போகிற மாதிரி இருக்குது, சக்கரை தீர்த்தமாக பார்க்குற மாதிரி ஐடியாவில் இருக்கிறோம். அதனால் மஞ்சுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் லாங் ட்ரிப் போயிருக்கான், சென்னைக்கு போயிருக்காரு. ஸோ அது நாம் கூட போகலன்றதுனால அது தெரியாது. ஸோ திருப்பதி இங்கே பெங்களூர் ஹைவேஸை விட்டு நம்ம திருப்பதி ஹைவேஸ்குள்ளே வரோம். ஸோ நேராக நம்ம பெங்களூர் போயிடுவோம். அதனால் ரைட்டில் கட் பண்ணோம்னா நம்ம பெங்களூர் போகிறோம்.
இந்த இடத்துல இந்த கட்டிங் இடத்துல ஒரு இவி ஃபாஸ்ட் சார்ஜிங் இது கார் இருக்குது, டூ வீலருமே ஏத்தர் கிரிட் இது. ஸோ ஒரு 5 காருக்கு சார்ஜிங் போடுற அளவுக்கு இங்கே பவர் ஸ்டேஷன் இருக்குது இந்த மூலையில். ஸோ தேவையானங்க அதை யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம திருப்பதி ஹைவேஸ்குள்ளே வந்துட்டோம். ஸோ பெங்களூர் ஹைவேஸை விட்டு வெளியே வந்தாச்சு. ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே நிறைய கடைக்கு போட்டாச்சுல, அந்த இடத்துல எவ்வளோ வண்டி நிற்குது, கட்டிங்கில் ஒரு பிரேக் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன இது. அப்புறம் என்ன, அப்படியே நேராக இப்போ இதையே கண்டினியூ பண்ணலாம் வீடியோவை. கிட்டத்தட்ட திருப்பதிக்கு 78 கிலோமீட்டர் இருக்கிறது அப்படின்னு காட்டிக்கிறாங்க. மெயின் திருப்பதியை பேஸ் பண்ணி தான் அவங்க கிலோமீட்டர் போட்டிருப்பாங்க. நம்ம அங்கங்கே போவோம், வருவோம், சுற்றுவோம், டூ வீலர் பாத்தில் போவோம். ஸோ அதெல்லாம் கணக்கு போட சொல்ல கொஞ்சம் முன்ன பின்னே வேரியேஷன் இருக்கும். ஸோ ஒரு தோராயமான ஒரு கிலோமீட்டர் தான் இதை பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மோடில் ஏற சொல்ல ஒரு 40, ஆவரேஜாக 40 to 50 அப்படின்ற ரேஞ்சு தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 55 வரைக்கும் போகும் ஸ்பீட். ஆனால் எனக்கு டோட்டல் பண்ணுறதுனால முன்ன பின்ன வேரியேஷனாக இருக்கும். இந்த தலைவர் டவுன் இறங்கிச்சுன்றதுக்காக புஷ்ன்னு முறிக்கின்னு போகிறாரு. பள்ளத்தடவு சொல்ல கொஞ்சம் 60 போகிறது, ஒரு ஆவரேஜே இல்லாமல் ஸ்பீட் மெயின்டைன் பண்ண முடியல. ஏன்னா இந்த வண்டி நம்ம தானே முறிக்கின்னு போகிறோம், கை வலிக்கும். ஸோ இந்த டைம் இவங்க பார்த்திங்கன்னா இந்த 2 மலை ஞாபகம் இருக்கா, நம்ம காணிப்பாக்கம் கூட்டுரோடு வந்தாச்சு. ஸோ லெஃப்ட் சைடில் நுழைஞ்சு முன்னே காணிப்பாக்கம், அது பார்த்திங்களா காணிப்பாக்கம் நம்ம கிராஸ் பண்ண போகிறோம் கூட்டுரோட்டை. ஸோ இதை விட்டுட்டு நம்ம நேராக போனோம்னா கடப்பா கூட்டுரோடு வரும். கடப்பாவுக்கும் போகிறோம்ல, கடப்பா வழியாக போயிட்டு கூட்டுரோடு வழியாக போயிட்டு பார்க்கலாம். அந்த மாரி சந்திரகிரி போயிட்டு திருப்பதி போகிறோம் உள்ளே. அங்கே நேராக ஏத்தர் சார்ஜிங் கிரிட்டாண்டு போயிட்டு அங்கே ஒரு சார்ஜிங் போகிறதுக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். யாரும் சொல்ல எவ்வளோ பேட்டரி கன்சியூம் பண்ணுறது தெரியாது. அதனால் பேட்டரியை வண்டியை சார்ஜ் பண்ணி தான் போகிறோம். ஏற்கனவே ஒரு ஃபுல் சார்ஜிங்கில் வண்டி வந்துன்னு இருக்குது. அடுத்த ஒரு சார்ஜிங்கு, மேலே ஏறி இறங்கின பிறகு ஒரு சார்ஜிங்கு, நடுவில் ஒரு சார்ஜிங். மொத்தம் எத்தனை சார்ஜிங்காக இருக்குதுன்னா 1 2 3 சார்ஜிங் இல்லைன்னா 3 சார்ஜிங் போடுற மாதிரி பிளானில் இருக்கும். தலைவர் என்ன சொல்கிறது, செட்டிங்கெல்லாம் பண்ணுறாராமோ, வண்டி எவ்வளோ போய்க்குது என்ன எது டீட்டெயில் கேட்கறதுக்காக. எனக்கு ஓடோமீட்டரே கொடுக்கல அப்போது. இப்போ தான் ட்ரிப் மீட்டரே இருக்குது. ட்ரிப் மீட்டரில் நம்ம எவ்வளோ ரேஞ்ச் ஓடிக்குதுன்றதை ஈஸியாக கணக்கு போட்டு பார்த்துக்கலாம். ரீசெட் பண்ணாமல் ட்ரிப் மீட்டர் வந்து ரீசெட் ஆகாது. இதுவே ஓலாவில் இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாவே ரீசெட் ஆகி போடும். ஸோ அந்த கணக்கு. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 6:50 ஆயிடுச்சு. நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்து முடிச்ச பிறகு உட்காந்து இடுப்பு வலிக்குதுப்பா, காலெல்லாம் வலிக்குது. வண்டி ஃபேமிலி லாங் ட்ரிப்புக்கெல்லாம் செட் ஆகாது இந்த ஏத்தர். காலை முட்டியெல்லாம் வலிக்குது, இடுப்பு பெயின், பேக் பெயின் வேறு அதிகமாக இருக்குது. இதே ஓலாவாக இருந்துச்சுன்னா கால் நல்லா லாங்காக நீட்டிக்கின்னு நல்லா என்ன சொல்லுவாங்க, கால் மேலே கால் போட்டுன்னு கூட வண்டியை ஓட்டின்னு போவேன். ஓகே, ஸோ ஒரு 7:20க்கு வண்டி வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தொலை தான் இருக்குது, 43% இருக்குதா. எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, எங்கே போய் வந்துக்கிறோம், டோலுக்காக வந்துக்கிறோம் இல்லையே. ஆமாம், டோலில் தான் வந்து பார்த்துன்னுக்கிறோன்னு நினைக்கிறேன். எங்கே 43 கிலோமீட்டருக்கு 43.7 பேட்டரி சார்ஜிங் காட்டுது. வேறு என்ன, ஸோ ஓடோமீட்ரு ட்ரிப் மீட்ரு ஈக்குவலாக. அங்கே பார்த்தீங்களா நாம் 74 கிலோமீட்டரில் டோல் கிராஸ் பண்ணிட்டோம். நார்மலாக 70 கிலோமீட்டர் 71 கிலோமீட்டர் வரும். எங்கே உள்ள சுத்தணும்னு தெரில, 3 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா காட்டுது. சரி, பரவாயில்ல. அப்படியே ஒரு டீ, இந்த கடையில் தான் டீ சாப்பிட்டுட்டு அழகாக அங்கேருந்து வண்டியை எடுத்தாச்சு. ஸோ பேக் பெயின் இல்லை, டூ வீலரில் போகிறோம் அப்படின்னா நிறைய பிரேக் எடுத்துன்னு தான் போகணும். பார்த்திங்கன்னா தெரியும், 74 கிலோமீட்டர் காட்டிக்குது. ஓகே, 8:30 மணிக்கு வந்தாச்சு. நம்ம திருப்பதிக்கு கீழே தான் சார்ஜிங் போகிறதுக்கு ரெடியாகி நிற்கிறோம். 8:30 மணி அப்படின்னா அங்கே 5:30 மணிக்கு ஏற்றமா, 6:30 7:30 8:30 கிட்டத்தட்ட 3 மணி நேரத்தில் நம்ம திருப்பதிக்கு கீழே வந்தாச்சு.
ஸோ ஒரு 109 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 110 கிலோமீட்டர் எதிர்பார்த்த மாதிரியே. ஜிப் மோட்டில் 5, ஈகோ மோட்டில் 6ன்னு காட்டுது ரேஞ்ச். அவ்வளோதான் வண்டி, இதுக்கு மேலே இது வண்டி ஓடாது. 110 தான் இதனுடைய ரியல் ரேஞ்ச். ஸோ வேறு வழி இல்லை, அவ்வளோதான் மேட்டர் முடிஞ்சிச்சு. நம்ம இப்போது சார்ஜிங் போடலாம். ஸோ ஒரு அந்த 10 கிலோமீட்டர் முன்ன பின்னே இருக்கும் அப்படின்னு தான் சொன்னால் ஸ்லோப்பில் இறங்குது ஏறுதுன்ட்டு. இப்போ வாங்க சார்ஜிங் போடலாமா? எவ்வளோ நேரத்தில் சார்ஜிங் ஏறுதுன்ட்டு பார்க்கலாம். 6 கிலோமீட்டரு 6% காட்டுது. ஓகே, ஆஃப் பண்ணியாச்சு. ஆன் பண்ணிட்டு இப்போ நம்ம இது போடலாம். ஓகே, 125 கிலோமீட்ரு. ஸோ ஒரு பர்சன்டேஜுக்கு 1 கிலோமீட்டர் தான் ஓடுது, அவ்வளோதாங்க. வேறு என்ன, கிட்டத்தட்ட எவ்வளோ பர்சன்டேஜ் போய்க்குது அப்படின்னா 94%. 94% யூஸ் பண்ணியிருக்கோம். எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிக்குது அப்படின்றத கால்குலேட் போட்டோம்னா 1.1 கிலோமீட்டர் தான் 1% ரேஞ்சு கொடுக்குது. ஸோ இதுதான் ரியல் ரேஞ்சு, இதனுடைய ரேஞ்சு. ஸோ 110க்கு மேலே இந்த வண்டியை ஓடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே, எவ்வளோ பில் ஜென்ரேட் ஆகிக்குதுன்னா 92 ரூபா வந்துக்குது. 2 நிமிஷத்துக்கு ₹1. 1 நிமிஷத்துக்கு ₹1.20 போட்டிருக்காங்க. ஓகே காய்ஸ், ஸோ நம்ம இப்போது கிரிட் ஆன் பண்ணிவிட்டு சார்ஜிங் போடலாம். எவ்வளோ நேரம் சார்ஜிங் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஒரு 8:50க்கு சார்ஜ் போட்டிருக்கோம். எவ்வளோ நேரம் சார்ஜ் ஆகுது அப்படின்றத நாம் கணக்கு போடலாம். 1 மணி நேரம், 1 மணி நேரத்தில் சார்ஜ் ஃபுல்லாகிடும். 40 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட செட்டப் ரெடி ஆன் ஆயிடுச்சு. நம்ம எண்டில் எவ்வளோ நேரம் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ பில்லு வந்து முன்னாடியே ஏன் காட்டினேன் அப்படின்னா இந்த வீடியோத்தோடு முடிஞ்சிச்சுங்க. நம்ம தூங்கி எழுந்து மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை எப்படி மேலே போக போகிறோம் அப்படின்ற டீட்டெயில் வந்து நம்ம அடுத்த இது போல் பார்க்க போகிறோம். அடுத்த பாட்டில், இந்த பாட்டில் லாங்காக ஒரு இது ரொம்ப அதிகமாக வச்சல வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏற்ற ரெஸ்டாரனுடைய ரேஞ்ச் 110 தான், அதுக்கு மேலே வாய்ப்பே இல்லைன்றதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கின்னு பாருங்கள். அடுத்த 2வது பாட்டில் நான் வெயிட் பண்ணுங்கள். 2வது பாட்டுக்காக வந்துடுறோம். ஸோ 99% ஏறிச்சு. நம்ம சார்ஜிங்க்கு சொன்ன மாதிரியே 60 நிமிஷம் 1 ஹவரில் சார்ஜிங் ஏறிச்சு. 99%, 99 கிலோமீட்டர் வந்துக்குது அப்படின்னா 99% முன்ன பின்ன ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான் காய்ஸ், நம்ம இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ ரியல் ரேஞ்சினுடைய ஒரு பாட்டை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து 2 சார்ஜிங் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரே சார்ஜிங்கில் திருப்பதிக்கு வந்தாச்சு, திரும்பி போகல அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுவே ஓலாவாக இருந்துச்சுன்னா எப்படின்றத நம்ம ஏற்கனவே கம்பாரிசன் வீடியோ போட்டிருக்கோம். கம்பாரிசன் வீடியோ வரப்போகுது அடுத்து, அதெல்லாம் நம்ம அப்புறமா பார்க்கலாம். பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.